Western Ghats, Pollachiil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. எங்கள் அக்கா ஒருத்தி இருக்காங்க, நீ நல்லா படிச்சிருக்க, நீ எதுக்கு ப்ராஸ்டியூஷன் பண்ணுற, அது ஒரு சைடு நீ வச்சுக்கோ, உன்னோட சோர்ஸ்க்காக அது ஒரு சைடு நீ வச்சுக்கோ. எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீ படிச்சுன்னு வச்சுக்கேன், கவர்மெண்ட்லேயும் சரி இல்லை ப்ரைவேட்லேயும் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஃபஸ்ட்டு அவங்க தான் லைலோ காலேஜ் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் நான் லைலோ காலேஜில் நான் தான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர். நீங்கள் வந்து யாசகம் கேட்கணும், நீ பெக்கிங் தொழில் போகணும், நீ ப்ராஸ்டியூஷன் தொழிலுக்கு போகணும், ஒரு 3 இயர்ஸ் எனக்கு சம்பாரிச்சு கொடுங்க, சம்பாரிச்சு கொடு, உனக்கு நான் வந்து கீழே சர்ஜரி பண்ணி விடுறேன்னு சொல்லி அவங்க பேச்சை நம்பி 3 இயர்ஸ் அவங்களுக்கு நான் சம்பாரிச்சு கொடுத்து அவங்க என்ன எதுவுமே பண்ணாமல் என்ன அவங்க ஏமாற்றி அதுக்கப்புறம் அவ்வளோ போய் படிப்பும் எனக்கு போச்சு, என்னோட வருமானமும் எனக்கு போச்சு, நிறைய ஏமாற்றமும் நடந்துச்சு. 3 வருஷம் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கோம். சுய உதவிக்குழு ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 300 திருநங்கைகள் வந்து பாண்டுவின் மூலயமா ஸ்வேதாமா மூலயமா பயனடைஞ்சிருக்காங்க. 300 பேருக்கு மேலே 300 பேருக்கு அதுக்கும் மேலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூஸாக அது நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பாலியல் தொழிலேருந்து வெளியில் ஒரு பெக்கிங்கில் இருக்கிறவங்களோ அதுலேருந்து வெளியில் வந்து சொசைட்டியில் தன்னால் வந்துட்டு எந்த விதமான சாதனைகளையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த அமைப்பு மூலயமா பண்ணி கொடுத்து நீங்கள் ஒரு உதாரணமாக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. கண்டிப்பாக 2000 ஒரு 90% ஒரு 80% எல்லாருமே ரோட்டில் தான் நிற்பாங்க. காவல்துறையை மட்டும் நல்லவங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவங்க நல்லவங்க வேஷம் போடுறாங்களோ என்னமோ, ரவுடிசம் கூட மிங்கிள் ஆகி அவங்களும் அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணும், அந்த வேலை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும், நம்மளோட முகம் வந்து எல்லாருக்குமே தெரியணும். இவங்கன்னா ப்ராஸ்டியூஷன் தான் பண்ணுவாங்க, பெக்கிங் தான் பண்ணுவாங்க, எங்களாலே எல்லாமே முடியும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். இப்போ கூட நான் வந்து ட்ரெயினில் வர மாட்டேன், பஸ்ஸில் வர மாட்டேன், கேபில் தான் வருவேன். அது எவ்வளோ செலவானாலும் கேபில் தான் வருவேன். ஏன்னா நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பாங்க, சொசைட்டியே ஒரு ஏராளமாக சிரிப்பாங்க, இப்படி கை தட்டுவாங்க. ஃபைன் டைம் லைஃப் ஸ்டைலோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இந்த வருஷம் பார்ன் டு வின் நடத்தின மிஸ் டிரான்ஸ்குயின் 2025 டைட்டில் வின்னர் ஸ்வாதி வந்திருக்காங்க. நிறைய கொஷின்ஸ் அவங்கள்ட்ட நான் முன்வைக்கிறோம். வாருங்க நிகழ்ச்சிகள். வணக்கம். டிரான்ஸ் கிங் வந்து இந்த வருஷம் தான் வந்து நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு சவுத் இந்தியா லெவலையும் சரி ஆல் இண்டியா லெவல்லையும் செய்யணும் வந்துட்டு டிரான்ஸ் உமன்ஸ்க்கான ஜெண்டர்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து நிறையா நடக்கும். மாடல்ஸ்க்கான டைட்டில் வின்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. கூத்தாண்டர் திருவிழா டைமில் கூட அந்த கூத்தாண்டவர் டேட்டிலும் வரும், எல்லாமே வரும். அந்த டைமில் வந்துட்டு அதெல்லாம் வின் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டைம் இந்த டைட்டில் வின்னராக எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இந்த விஷயத்தை பார்ன் டு வின் மூலிமா நடந்ததில்? பார்ன் டு வின் மூலிமா ஒரு 7 இயர்ஸாக நான் வந்து இருக்கேன். இந்த பார்ன் டு வின் மூலிமா மிஸ் டிரான்ஸ்குயின் வந்து ஒரு 9 வருஷமாக நடக்குது. இந்த 9 வருஷத்தில் வந்து நான் 5 வருஷமாக நான் ஏறி இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடக்கும் எனக்கு, ஒரு சாரியில், ஒரு மேக்கப்பில். சரி, நம்ம 5 வருஷமாக ஏறிட்டுமே, நம்மளுக்கு ஒரு டைட்டில் கிடைக்கலையே அப்படின்னு என்றைக்குமே நான் நினச்சது கிடையாது. இந்த வாட்டி எல்லாத்துலேயும் நான் கவனமாக இருந்தேன். அது மூலயமா நான் ரொம்ப நம்பிக்கை, என் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை. நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணால் அதை வந்து நான் முடிக்கணும், அந்த ஒரு இதில் வந்து நான் நிறைய நம்பிக்கை இருப்பேன். என்னோடய நம்பிக்கையால் வந்து நான் எல்லாமே நான் பண்ணேன். அது மூலயமா இந்த வருஷம் நான் வந்து மிஸ் டிரான்ஸ்குயின் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னை விட நான் வச்சிருந்த நம்பிக்கை மேலே இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட் எங்களோட வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்ஸ். நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு போராட்ட களமாக தான் இருந்திருக்கும். ஒரு லைஃப்பில் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறும் பொழுது ஃபேமிலி சைட்லேருந்து எல்லா பக்கத்தில் இருந்து பல்வேறு எதிர்ப்புகள்லாம் கடந்து லைஃப் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளேயே நம்ம உள்ளே வரோம். வந்தும் ஒரு சக்ஸஸ் அடைகிறதுக்கும் ஒரு 5 வருஷம் போராட்டம் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு. நீங்கள் மாறினதுக்கு அப்புறமும் ஒரு 5 வருஷம் போராட்டம் இருந்திருக்கு. நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஆர்வம், எந்த டைமில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, உங்களுடைய ஹார்மோனிக் சேஞ்சஸ் வந்து எப்போ நடந்துச்சு, எப்போ நீங்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கிறத அவங்களோட வியூவர்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, 2 அக்கா இருக்காங்க. நான் ஒரு சின்ன வயசு ஒரு 4வது படிக்கும் போதே என்னோடய 2 அக்காவும் இறந்துட்டாங்க. அப்போவே ரொம்ப நாங்கள் டிப்ரெஷன் ஆகிட்டோம். என்னோடய ஃபேமிலி வந்து
அடுத்தடுத்து ஒரு இழப்பை வந்து யாராலையும் தாங்க தாங்க முடியாது. முடியாது கண்டிப்பா. அப்போ வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும்பொழுது வந்து அப்பவே நான் சின்ன வயசுலயே வந்து என்ன ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, எல்லாருமே என்ன வந்து அப்பு பிரகாஷ் ராஜ் கூப்பிடுவாங்க. ம். அப்பலாம் எனக்கு தெரியாது. என்ன இது அப்பு பிரகாஷ் ராஜ் அப்படின்னு. இல்ல அப்பு படத்துல பிரகாஷ் ராஜ் இருப்பார்ல, அதே மாரி தான் நீ நடக்கிற, பேசுற, எல்லாமே பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் தெரியுது நம்ம வந்து ஸ்கூல்லயும் நம்மள வந்து 9 அலி ம். அப்படின்னு நம்மள கூப்பிடும்போது, அந்தோட மீனிங்ஸ் எனக்கு அப்ப தெரியாது. தெரியும். அப்ப நான் படிக்கும்போது ஒரு 4வது படிக்கும் 5வதோ ம். என்னோட அப்போ எனக்குள்ள இருக்கிற மாற்றம் எனக்கு தெரியாது. ம். போக 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 ஒரு 10வது படிக்கும்போது 9வது படிக்கும்போது மோஸ்ட்லி நான் கேர்ள்ஸ் கூட தான் இருப்பேன். பாய்ஸ் கூட நான் பெண்களோட மிங்கிலே ஆக மாட்டேன். மாட்டீங்க. கேர்ள்ஸ் கூடயே இருப்பேன், கேர்ள்ஸ் கூடயே பழகுவேன். என்னோட வீட்டிலேயே திட்டுவாங்க, நீ ஏன் இப்படி பண்ற, எதுக்கு இப்படி பண்ற, உன்னை நல்லா தானே படிக்க வச்சேன். என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே பண்ணுவார். எல்லாமே பண்ணுவோம் எல்லாமே வீட்ல. பண்ணுவார். எனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்தாரு. எனக்கு நான் கம்ப்யூட்டர் கேட்டேன். எனக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாரு. நான் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கேத்த எல்லா வசதியும் எங்க அப்பா எனக்கு பண்ணி செஞ்சு கொடுத்தாரு. கொடுத்துருக்காங்க. எதுவுமே குறை சொல்லாத அளவுக்கு எங்க அப்பா என்னை பார்த்துக்கிட்டாரு. இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலி நம்ம மேல இவ்ளோ பாசம் இருந்தாலும், நம்மளுக்குன்னு ஒரு உடல் ரீதியா ஒரு மாற்றம் வரும்ல. நம்ம என்னதான் நம்ம நல்லா படிச்சாலும், நம்மளுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பேசுறோமே, கேர்ள்ஸ் கூடயே இருக்கிறோமே, நம்மள எல்லாருமே கேலி பண்றாங்களே, பரவாயில்ல நம்ம அப்பாக்கோசம் நம்ம படிக்கணும். நம்மளோட லைஃப்பை விட்டுறலாம். நம்ம அப்பாக்கோசம் நம்ம படிக்கணும்னு சொல்லி, நான் வந்து 10th முடிச்சேன். 10th வந்து நல்லா படிப்பேன். எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்லா படிப்பேன். 12th படிச்சேன். ஒரே ஸ்கூல் தான் படிச்சேன். த இந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு படிச்சீங்க. தண்டையார்பேட்டில் இருக்கு, அந்த ஸ்கூல் படிச்சேன். அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மீஞ்சூர் ஜெயின் காலேஜில் முடிச்சேன் நான். அப்போவே என்ன கிண்டல் பண்ணுவாங்க பசங்க. ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்றது இல்ல. அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, காசிப் பேசிப்பாங்க. அந்த மாதிரி பேசிக்கிறேன். என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது சொல்ல மாட்டாங்கன்னா நான் கஷ்டப்படுவேனா, இல்ல நான் எப்படி எடுத்துப்பேன்னு நினைச்சு அவங்க சொல்ல மாட்டாங்க. காசிப் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி நானும் விட்டுட்டேன். நம்மளுக்கு தேவை படிப்பு, நம்ம படிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்பொழுது நான் ரொம்ப எனக்குள்ள இருக்கிற மாற்றம், எனக்குள்ள நிறைய உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ரொம்ப ரொம்ப என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஸோ நம்மளோட பேச்சும் சரி, நம்மளோட நடையும் சரி, எல்லாமே நம்ம கேர்ள் மாதிரி தான் பண்ணுறோமே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வீட்டை விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க 2011 எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. என்னோட திருநங்கை சமூகத்தை சேர்ந்தவங்க. ரோட்டில் பார்த்து, நீ எங்களை மாதிரியே இருக்கியே, எங்கள் கூட வந்துடுறியா, உங்களை நான் பூனாக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போகும்போது அப்போ நான் யோசித்தேன், பூனாக்கெலாம் போனால் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, நம்மள ரொம்ப அரஸ்ட் பண்ணுவாங்க, உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் நம்ம ரொம்ப அரஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வேண்டாம், நம்ம அப்பா தான் நம்மளை படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாலே, அப்படியே போயிடலாம், நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வர வேண்டாம், படிப்பு இருக்குது, நம்மளுக்கு ஒரு வேலை தேடிக்கிட்டு கல்யாணம் எதுவுமே வேண்டாமல் நம்ம பேரண்ட்ஸோட கடைசி வரைக்கும் செட்டில் ஆகிடலாம், இந்த ஒரு பிளான்ல தான் இருந்தேன். அப்போ வந்து எங்கள் அக்கா இறந்தப்போ எங்கள் அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க வந்து வளர அவங்களுக்கு எங்கள் அக்காவும் இறந்துட்டாங்க, எங்கள் மாமாவும் இறந்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணை வந்து நாங்கள் தான் பார்த்துக்கணும், என்னோட அம்மா அப்பா தான் பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது நான் தாய் மாமன்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணுக்கு வேற வழி கிடையாது, வெளியவும் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா வெளியே கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒண்ணு அம்மா இருக்கணும், இல்ல அப்பா இருக்கணும், யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியே கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ கஷ்டப்படுறதை விட நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண தொடங்கிட்ட பிறகு, நம்மளே ஒரு கேர்ள், நம்ம உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நம்ம பொண்ணா தான் இருக்கோம், இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை நம்ம கெடுக்க கூடாது, நம்ம பேரண்ட்ஸ் சொல்றபடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட லைஃபை நம்ம வந்து கெடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு ரீசனுக்காக நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வேற எந்த ரீசனும் கிடையாது. என்னை வீட்டில் டார்ச்சர் பண்ணல, என்னை வந்து வீட்டில் நல்லா பார்த்துக்கலாம், அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக கல்யாணத்துக்காக ஒரு ஃபோர்ஸ் பண்றாங்க, நம்மளால யார் லைஃபும் கெடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து ஒரு சின்ன இடத்துல நான் இருந்தேன். ரொம்ப ஒரு ஸ்லம் ஏரியா அது. அதுல வந்து நாங்க 4 பேர், என்னோட சார்ந்த ஒரு 4 பேரும் இருந்தோம், ஷேர் பண்ணி இருந்தோம். அப்போ நான் ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருந்தேன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட அப்போதானே ஃபர்ஸ்ட் ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட அக்கா ஒருத்தி இருக்கா,
என்னோட சமூகத்தை சார்ந்தவங்க தான். எங்க அக்கா ஒருத்தி இருக்காங்க, நீ நல்லா படிச்சிருக்க, நீ எதுக்கு ப்ராஸ்டியூஷன் பண்ற, அது ஒரு சைடு நீ வச்சுக்கோ, உன்னோட சோர்ஸ்க்காக அது ஒரு சைடு நீ வச்சுக்கோ. எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீ படிச்சுன்னு வச்சுக்கேன், கவர்மெண்ட்லயும் சரி இல்ல பிரைவேட்லயும் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஃபர்ஸ்ட் அவங்க தான் லைலோ காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு எனக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் நான் லைலோ காலேஜ்ல ஜாயின் பண்ணேன். நான் தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் படிச்சும் போது அவங்க படிக்க வச்சுட்டாங்க. நிறைய அப்போ வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணி தான் நம்ம ஃபீஸ் கட்டணும், வேற எந்த ஒரு சோர்ஸும் நம்ம கிட்ட கிடையாது. ப்ராஸ்டியூஷன் பண்ணி தான் ஃபீஸ் கட்டணும், நான் ரெண்ட் கட்டணும், என்னோட தேவைகளை நான் பார்த்துக்கணும், நான் சாப்பிடவும் செய்யணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது அது போக 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 அப்போ அந்த காலத்தில் வந்து 2016 வந்து அவ்வளோ ஸ்பான்சர் இருக்காது. நம்மள தான் க்ரூம் பண்ணிக்கணும், எல்லாமே நம்ம பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்பொழுது போய்கிட்டு இருந்தேன். ஒரு 1 இயர் ஆச்சு, நல்லா படித்தேன், எல்லாமே பண்ணேன். செகண்ட் இயர் வரும்போது ஒரு இது இருக்கும், செமினார் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், நீங்கள் தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், கேமரா, ஆக்ஷன், லொக்கேஷன் எல்லாமே உங்களோட இதுவு தான், யாருமே உங்களுக்கு எதுவுமே பண்ணும்போது அப்போ இருந்த இதுவுக்கு என்னால் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியல. அப்போ யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை. இப்போ இருக்கிற பாண்ட் டு வின் அப்போ இருந்திருந்தா நான் இப்போ வேற லெவலுக்கு உங்கள் இடத்துக்கு நான் வந்து உட்காந்துருப்பேன். நீங்க என்ன படிச்சிருந்தீங்க லைலா காலேஜ்ல? நான் எம்ஏ விஸ்காம் பண்ணிட்டு இருந்தேன். விஷுவல் கம்யூனிகேஷன் மீடியா சம்பந்தப்பட்டதா நீங்க படிச்சீங்க. அப்ப நீங்க ரைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நீங்க இங்க ஒரு ஆங்கரா உட்கார்ந்திருக்கலாம், இல்ல நீங்க டைரக்ஷன் ஃபீல்ட்ல போயிருக்கலாம், ஏதோ ஒன்னு நடக்கும். எந்த சப்போர்ட்டும் கிடையாது, பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணல. வேற எந்த சப்போர்ட்டும் கிடையாது. எங்க ஆளுங்களே நீங்க எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், உனக்கு வந்து சர்ஜரி பண்ணணும், 5 வருஷத்துக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், 4 வருஷத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்தாதான் உனக்கு நான் சர்ஜரி பண்ண முடியும், பாம்பேல போய் சர்ஜரி பண்ண முடியும், புக் சர்ஜரி பண்ணும், கீழே சர்ஜரி பண்ணும். அந்த மாதிரி வந்து நிறைய ஒரு மைண்டை வந்து ரொம்ப இதுவாக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சரி நம்ம எல்லாமே நம்ம பார்க்கணும், ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட கேஷ் கிடையாது. அதனால நான் என்ன பண்ணேன், நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். என்னால் அதுக்கு மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, யாரும் ஹெல்ப்பும் என்னால் எனக்கு கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அது பண்ணி திருப்பியும் அங்கேருந்து வந்து எங்களுக்குன்னு பெரியவங்க ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க கிட்ட நான் போனேன். அவங்க வந்து இதே மாதிரி தான், நீங்கள் வந்து யாசகம் கேட்கணும், நீ பெக்கிங் தொழில் போகணும், நீ ப்ராஸ்டியூஷன் தொழிலுக்கு போகணும், ஒரு 3 இயர்ஸ் எனக்கு சம்பாரிச்சு கொடு, உனக்கு நான் வந்து கீழே சர்ஜரி பண்ணி விடுறேன்னு சொல்லி அவங்க பேச்சை நம்பி 3 இயர்ஸ் அவங்களுக்கு நான் சம்பாரிச்சு கொடுத்து அவங்க என்ன எதுவுமே பண்ணாமல் என்ன அவங்க ஏமாற்றி அதுக்கப்புறம் அவ்வளோ போய் படிப்பும் எனக்கு போச்சு, ஒரு பக்கம் என்னோட வருமானமும் எனக்கு போச்சு, நிறைய ஏமாற்றமும் நடந்துச்சு. 3 வருஷம் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் சரி ப்ராஸ்டியூஷன் தான் நம்மளுக்கு, நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணி தான் வந்தோன்னு நினச்சி நானும் ப்ராஸ்டியூஷன் பண்ணி என்னை நானே பார்த்துக்கிட்டு செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துட்டு எல்லாமே முடிச்சுட்டேன். என்னோட சர்ஜரி எல்லாமே முடிச்சு ஒரு 2021 வரைக்கும் ரொம்ப எதுவுமே கிடையாது, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணல, எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அதுக்கு பாண்ட் டு வின் மூலியமா எனக்கு நிறைய ஆஃபர் வந்தது. மீட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஆஃபர், டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களே கால் பண்ணுவாங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு எங்க கிட்ட வந்து கேளுங்க, நம்ம போய் கேட்க தேவை கிடையாது, அவங்களே கேட்பாங்க. டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க, எங்களுக்கு டிரைவிங் கிளாஸ் சொல்லி கொடுத்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, சுய உதவி குழு ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 300 திருநங்கைகள் வந்து பாண்ட் டு வின் மூலியமா ஸ்வேதாமா மூலியமா பயனடைஞ்சிருக்காங்க. 300 பேருக்கு மேல, 300 பேருக்கு அதுக்கும் மேல பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பாலியல் தொழில இருந்து வெளியில ஒரு பெக்கிங்ல இருக்கிறவங்களோ அதுல இருந்து வெளியில வந்து சொசைட்டில தன்னால வந்துட்டு எந்த விதமான சாதனைகளையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த அமைப்பு மூலியமா பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு உதாரணமா தாங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. கண்டிப்பா 2000ல இருந்து ஒரு 90% ஒரு 80% எல்லாருமே ரோட்ல தான் நிற்பாங்க ப்ராஸ்டியூஷனுக்கு, பெக்கிங் கோர்ஸும். 2000க்கு அப்புறம் நிறைய பேர் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒரு 100 பேர் நிக்கிறாங்கன்னா அந்த 100 பேர் இடத்துல இப்ப 20 பேர் தான் நிக்கிறாங்க. புரியுதுங்களா? பாண்ட் டு வின் மூலியமா சரி, இப்ப நிறைய பேர், ஒருத்தர் வக்கீல் படிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க ஃபேஷன் டிசைனர் வச்சிருக்காங்க, இப்ப போலீஸ்ல இருக்காங்க, இப்ப ஒருத்தவங்க பொட்டிக் வச்சிருக்காங்க, இப்ப வீட்டுல சாரீஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த ப்ராஸ்டியூஷன் என்ற ஒரு எதுக்கு நம்ம போக முடியாதுல்ல, நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கு,
நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கும்போது அதில் நம்ம போகிறதுல இது இல்லைல்ல. பாண்ட் டு வின் மூலமா எல்லாருமே பயனடைஞ்சிருக்கோம். அதில் நானும் ஒரு ஆளாக வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். டிரான்ஸெண்டராக வந்து நீங்கள் தங்குற இடங்கள்லையும் சரி, இப்போ உங்களுக்கு வீடு கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் போய் கேட்டால் ஒரு ரெண்ட்டுக்குன்னு ஒரு வீடு ஒரு நீங்கள் போய் வீடு கேட்குறீங்க. ம். இப்போ நீங்கள் போய் கேட்டால் உங்களுக்கு அமௌண்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு பெட்ரூம், ஒரு ஆள், ஒரு கிச்சன். ம். அதுக்கு வந்து ஒரு 5000 மினிமம் ஒரு 5000 கேட்பாங்க. 5000 சொல்லுங்க. ஒரு லக்ஸரியாக இருந்தால் ஒரு இருந்தா. 5000. ம். இதுவா நாங்கள் போய் கேட்டால் 12,000 கேட்பாங்க. அட்வான்ஸே 2 lakhs கொடுங்க. 12,000 அவங்களுக்கு என்னன்னா, நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்க, ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிப்பீங்க, ஒரு நாளைக்கு 5,000 சம்பாதிப்பீங்க. நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு போகலாமே. அந்த ரோட்டில் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ரவுடி பசங்க, போலீஸு எல்லாமே தாண்டி ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் உயிரை கையில் பிடிச்சிட்டு நாங்கள் நிற்கிறோம். என்னோட வலி எனக்கு தெரியும், உங்களோட வலி உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக. பார்க்குற எல்லாருக்குமே இவங்க நல்லா மேக்கப் பண்ணியிருக்காங்க, இவங்க அழகாக இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனால் எங்களுக்குள்ள வலி எங்களுக்கு தானே தெரியும். தெரியும். நீங்கள் போய் கேட்டால் 5,000, அதுவே நாங்கள் போய் கேட்டால் 12,000, 15,000. இன்னமும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் இந்த ரவுடிஸ்க்கு பணம் கொடுக்கறது, இந்த போலீஸ் மாமூல் வசூல் பண்ணுறது எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குதா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே வள்ளுவர் கோட் நாங்கள் நிற்கிற இடத்துல ம். ஒரு ரவுடி இருப்பான். ம். அவன் பேர் வந்து ராக்கின்னு ஒரு ரவுடி இருப்பான். ம். டெய்லி ஒரு 30 பேர் நின்னா 30 பேருக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் ஓ. அப்படி வசூல் பண்ணிட்டு இருந்தான். இல்லைன்னா நீங்கள் நிற்கக்கூடாது. ம். 2 பேரை வெட்டி இருக்கான், கையில் ஒரு வெட்டி இருக்கான், இங்கே ஒரு வெட்டி இருக்கான். ம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு சோர்ஸ் வேணும். ம். இன்னைக்கு போய் நாங்கள் நின்னாதான் எங்களுக்கு சாப்பாடு, ம். இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. கிடையாது. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது அவங்க பயந்து அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு காவல்துறையை மட்டும் நல்லவங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் பார்த்துருக்கேன். அவங்க நல்லவங்க வேஷம் போடுறாங்களோ என்னமோ, ரவுடிசம் கூட மிங்கிள் ஆகி அவங்களும் அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணும், அந்த வேலை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி பழைக்க முடியும்? நீங்கள் மேலே போய் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது, ஒரு உயரதிகாரியில் போய் சந்திச்சு ஒரு கமிஷனர் ஆஃபீஸ், ஒரு எஸ்பி ஆஃபீஸோ போய் கம்ப்ளைண்ட் ஒவ்வொரு கொடுத்த மாதிரி மாசமும் சூழ்நிலை எங்களுக்கு நடக்குது. மீட்டிங் வைப்பாங்க. நீங்கள் வந்து நிற்கக்கூடாது, நீங்கள் நிற்கக்கூடாது. நிற்கிறதால தான் இப்படி ஆகுது, நீங்கள் ஏன் நிற்கிறீங்க, நீங்கள் நிற்காதீங்க, ம். அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்கள் நிற்கலைன்னா அந்த பிரச்சனை அந்த வராது. பிரச்சனை நடக்காது. ஆனால் அந்த பிரச்சனை வேற விதமாக தான் அங்கே நடக்கும். நடக்கும். ம். ஆனால் நீங்கள் நிற்கிறதால தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருவாங்க. இப்படிதான் ஒவ்வொரு ஒரு மீட்டிங்க்கும் ஒவ்வொரு மீட்டிங் மந்த்லி மந்த்லி நடந்தால் இந்த மந்த்லி இதை சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அதே மாதிரி நிற்கிறீங்கன்னா பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். அவனுக்கு கூட அவன் மூலியமா எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். காவல்துறை வந்து ரவுடிசம் வச்சு எங்ககிட்ட பணம் பிடுங்க மாட்டாங்க. ம். இப்போ நாங்கள் ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணுறோம், ம். அட்டன் பண்ணும்போது அட்டன் பண்ணிட்டு அவன் வெளியே வரான், ம். அவனை பிடிச்சி உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிடுவேன், உன் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி அவன் என்ன பண்ணுவான், பிளாக்மெயிலுக்கு பயந்துட்டு ஃபேமிலி லைஃப் போயிடுமே நினைச்சிட்டு காசு அப்படின்னு நினைச்சு அவன் கொடுத்துருவான். அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ம். ரவுடிசம் நேரா வந்து எங்ககிட்டயே பண்ணிடுவாங்க. எல்லார்ட்டையும் வசூல் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் வசூல் பண்ணு. ரவுடிசம்க்கும் காவல்துறைக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் இதுதான். தனித்தனியா நடக்குது. ஆனா தனித்தனியா வந்துட்டு நடக்குது. பணத்தை பறி கொடுக்கறது வந்து நீங்களும் உங்க சார்ந்தவங்களும் தான் ஏதோ ஒரு வகையில ஆமா, ஏதோ ஒரு வந்துட்டு வகையில. பாதிப்பாடு. ஆனா இது வந்து இன்னமும் கண்டினியூஸா நடந்துட்டு தான் இருக்குதா? களப்போல எல்லா இடங்கள்லயுமே ஒரு சில நடந்துட்டு தான் இடத்துல அது இருக்கு. ஒரு சில நடக்கும். இடத்துல நடக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நீங்க சொல்றேன். பார்த்த அளவுல வந்துட்டு ஒரு சொல்றேன். சில இடத்துல இது நடக்கும், நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, நான் வெளியே சொல்றேன். இப்போ நீங்க இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி வந்துட்டு ஒரு கோர்ஸை வந்து உங்களால வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு வந்து கண்டினியூ பண்ணி படிச்சு முடிக்க முடியல. சரி, இன்னைக்கு நம்ம பாண்ட் டு வின் மூலியமா வந்துட்டீங்க, இன்னைக்கு ஒரு அவார்ட்லாம் வாங்கியாச்சு, டான்ஸ் குயின்லாம் வாங்கிட்டீங்க 2025லாம். நெக்ஸ்ட் இப்போ மாடலிங் ஃபீல்டில் இறங்கியாச்சு, ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. ஏன் அந்த படிப்பை நீங்கள் வந்துட்டு திரும்ப தொடரணும் அப்படிங்கிற எண்ணம் இது வரைக்கும் வரலையா உங்களுக்கு? எனக்கு தொடரணும், அதை படிக்கணும் தான் ஆசை. ஆனா நான் 2014 16 முடிச்சேன். ம். இப்போ போய் நான் போய் கேட்டேன், என்ன ஜாயின் பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இப்போ மேம் ஸ்வேதா அம்மா என்ன சொன்னாங்க, நீ என்ன வேணா படி, ம். உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் தரேன், ம். திருப்பியும் உன்னோட படிப்பை நீ கண்டினியூ பண்ணுமா, நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் ம். அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் பண்ணணும். நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு ஆசை இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட, இந்த நிகழ்ச்சி மூலிமா நீங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக கேட்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இந்த பேட்சில் நான் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி என்னுடைய எஜுகேஷன் கெரியர் வந்து ஒரு கட்டத்தோடு வந்து நின்றுச்சு, ஆனால் திரும்ப நான் அதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட நீங்கள் நேரடியாகவே இந்த நிகழ்ச்சி மூலியமாகவே கேட்கலாம். கேமரா முன்னாடியே கேட்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சாதிக்க பிறந்த சமூக அமைப்பினர் மூலமாக மிஸ் டிரான்ஸ் குயின் 2025 டைட்டில் வின்னராக இருக்கேன். கடந்த 2016 வந்து என்னோட சில பல காரணங்களால் என்னோட கல்வியை நான் வந்து இது பண்ணிட்டேன். எனக்கு படிக்கணும்னு ஆசை. என்ன சார்ந்த பாண்ட் டு வின் மூலியமாக இருக்கிற நிறைய இளம் திருநங்கைகள் வந்து படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. சுய தொழில் செய்யணும், படிக்கணும்
அப்படின்னு நிறைய பேர் அவங்க கனவோட போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான வழி எதுவுமே கிடையாது. இந்த சேனல் மூலயமா நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். பாண்ட் டு வின் மூலயமா நிறைய பேர் உங்களோட ஆதரவை எதிர்பார்க்குறாங்க. உங்களால் முடிஞ்ச உதவி பாண்ட் டு வின் மூலயமா நீங்கள் பண்ணுங்கள். உங்களை கையெழுத்து கேட்டுக்கிறேன். எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க. பாண்ட் டு வின் மூலயமா நிறைய இளம் திருநங்கைகள் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் அடுத்து வந்து இப்போ மாடலிங் துறையில் வந்துட்டீங்க. நீங்கள் மாடல் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அடுத்து என்னென்ன விதமான ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட அடுத்த எய்ம் என்னவா இருக்குது? இப்போ வேற என்னென்ன தொழில் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்டாக உங்களோட சர்வைவலுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து பாண்ட் டு வின் மூலயமா டெய்லரிங் நான் முடிச்சிருக்கேன். பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன பொட்டிக் வைக்கணும்னு எனக்கு ஆசை. ம். ஆனால் எனக்கு வந்து நான் விஸ்காம் படித்த காரணமே நான் விஜே ஆகணும், சேனலில் விஜே ஆகணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. விஜே ஆகணும், நம்ம கேமரா முன்னாடி நம்ம நிற்கணும், நம்ம எல்லாரும் முன்னாடி பாப்புலர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் நான் விஸ்காம் முடித்தேன். கண்டிப்பாக அது ஒரு நாள் கண்டிப்பாக அது நடக்கும். அம்மா நடத்தி கொடுத்துப்பாங்க, ஸ்வேதா அம்மா. அந்த ஒரு ஆசை மட்டும்தான். இப்போ நான் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு பிக் பாஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை. பிக் பாஸ் போகணுங்கிறது ஒரு ஆசை. போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ஷிவின் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். நம்மளோட முகம் வந்து எல்லாருக்குமே தெரியணும். இவங்கன்னா ப்ராஸ்டியூஷன் தான் பண்ணுவாங்க, பெக்கிங் தான் பண்ணுவாங்க. எங்களாலையும் எல்லாமே முடியும். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஒரு வேலைக்கு போனால், இப்போ ஒரு ஆஃபீஸ் கிட்ட போய் வேலைக்கு போனால், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், எம்காம் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை கொடுங்க, என்கிட்ட டேலண்ட் இருக்கு, ஒரு மாதம் என்னோட டேலண்ட்டை பாருங்க. ஆனால் அவங்க காது அது கேட்காது. நீ என்ன ரோட்டில் தானே நிற்கிறீங்க, திருநங்கை, நீங்கள் மாறி இருக்கீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும்? அப்படி ஒதுக்க 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 நாங்கள் வந்து ப்ராஸ்டியூஷனை தான் தேடி போக முடியும். அடுத்த கட்டம் எனக்கு அதுதானே எதை நீ என்னைய சொல்றியோ அதுதானே. எனக்கு ஒரு வேலை கொடுத்து ஒரு நல்ல சம்பளம் கொடுத்தா நாங்கள் போய் ரோட்டில் நிற்க போகிறது கிடையாது. சொசைட்டி அப்படிதான் நினைக்குது. இப்போ கூட நான் வந்து ட்ரெயினில் வர மாட்டேன், பஸ்ஸில் வர மாட்டேன், கேபில் தான் வருவேன். அது எவ்வளோ செலவானாலும் கேபில் தான் வருவேன். ஏன்னா நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பாங்க, சொசைட்டியே ஒரு ஏராளமாக சிரிப்பாங்க, இப்படி கை தட்டுவாங்க. அது நம்மளுக்கு அவங்க பண்ணிடுவாங்க, அவங்களோட ஜாலிக்கு அவங்க பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கஷ்டப்படுறது என்னோடது தான், நான் தான் கஷ்டப்படணும். ஆனால் இன்னமும் சொசைட்டி மாறலை, அப்படியே தான் இருக்கு. ஒரே கண்ணோட்டத்தோட எத்தனை வருஷம் ஆனாலும் சொசைட்டி மாறாது. அந்த ஒரு வீட்லேயும் இப்போ நான் இப்படி மாறினேன்னா என்னோட பேரண்ட்ஸுக்கு தான் கஷ்டம், என்னை சார்ந்தவங்களுக்கு தான் கஷ்டம். இப்போ என்னை ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான்னா அவனோட ஃபேமிலியில இந்த மாதிரி ஆனால் தான் அவன் கஷ்டப்படுவான். அவன் ஃபேமிலியில் அப்படி ஆகாத போது அவன் கஷ்டப்பட மாட்டான். இப்போ நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பிக் பாஸ்லாம் போகணும். இப்போ பிக் பாஸ்ல நமிதா மாரிமுத்து, ஷிவின், ஒவ்வொரு பிக் பாஸ்லையும் இப்பயும் பிக் பாஸ்ல இருக்காங்க. டான்ஸ் வந்து நிறையா வந்துட்டு திருநர் மக்கள் வந்துட்டு உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ இருக்க சீசன் பார்த்துட்டு இருக்கீங்களா பிக் பாஸ்ல? பார்க்குறேன், ஏதோ பார்க்குறேன். எப்படி போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது நாட் பேட் தான், அந்த சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஷிவின் இருந்த சீசன், அதுக்கப்புறம் நமிதா மாரிமுத்து அவங்க அந்த சீசன்ல நான் பார்க்கல. அந்த ஷிவின் இருந்த சீசன் ஷிவினுக்காக பார்த்தீங்க. நிச்சயமா. இப்போ மாடலிங் அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து எவ்வளவோ காம்படிஷன் இருக்குது. ஆண்கள் பெண்கள்னு எத்தனையோ காம்படிஷனுக்கு மத்தியில் டிரான்ஸ் பீப்புள்ஸ் வந்து எந்த அளவுக்கு இதில் சக்சீட் பண்ணி வர முடியும்னு நினைக்கிறேன். இவர்களோடு நீங்கள் மோதி பார்த்து ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த காம்படிஷன்? டிரான்ஸ்மென் பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் எப்படி எங்களை மாற்றிக்கிறோமோ, ஒரு பெண்ணாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாங்கள் எப்படி எங்களை மாற்றிக்கிறோமோ அதேமாரி தான் அவங்களும். நாங்களா இப்படி மாறணும்னு மாறலை, அவங்களும் இப்படி மாறணும்னு மாறலை. நாங்கள் பெண்ணாக வாழணும்னு ஆசைப்படுறோம், அவங்க ஆணாக வாழணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு சொசைட்டியும் சரி பேரண்ட்ஸும் சரி எங்களுக்கு எவ்வளோ ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அது ஈக்குவாலிட்டி அவங்களுக்கும் கொடுக்கணும். அதுதான் விஷயம், புரியுதுங்களா? நாங்களும் வந்து ஐயோ நாங்கள் மாறிட்டோம் இப்படின்னு அப்படின்னு கிடையாது, அவங்களும் அப்படி கிடையாது. எங்களுக்கு ஏதோ ஒரு ஹார்மோன்ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும். எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி கொடுத்தாலே போதும். கண்டிப்பாக சொசைட்டி ஈக்குவாலிட்டி கொடுத்தாலே போதும். கேலி பண்ணாமல் கிண்டல் பண்ணாமல் எங்களை வந்து நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு பெக்கிங்க்கு போகிறோம், ஒரு பெரிய பொட்டு வச்சுட்டு பூ வச்சுக்கிட்டு சாமியார் மாரி போகிறோம். அம்மா தெய்வமே நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எங்களுக்கு கடவுள் மாதிரின்னு சொல்கிற வாய் பின்னாடி போய் இதோ பாருடா 9 போகுது அதே வாய் தான் சொல்லும். நீங்க எங்களை கடவுளா பார்க்காதீங்க, நீங்க வந்து எங்களை கடவுளா பார்க்கணும்னு நாங்க சொல்லல, மனுஷனா பாருங்க. ஒரு பெண்ணை ஒரு ஆணை ஒரு மாற்றுத்திறனாளிய நீங்க எப்படி பாக்குறீங்களோ ஒரு திருநங்கையும் சரி ஒரு திருநம்பியும் நீங்க பார்த்தாலே போதும்.
கேலி பண்ணாமல் கிண்டல் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக பார்த்தாலே போதும், சொசைட்டி எப்பயும் மாறிடும். மாறிடும். நிச்சயமாக வந்து உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற இந்த ஒரு டைட்டில் வின்னருக்காக நீங்கள் வின் பண்ணதையும் வந்துட்டு ஃபைன் டைம் மீடியா சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, அடுத்த கட்டமாக நீங்கள் மாடலிங் துறையிலேயோ பல்வேறு உங்களுடைய விஸ்காம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலயமா மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வாங்கங்கிறத நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.